இந்த ஆண்டு தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்த அனுமதி அளித்த மத்திய அரசின் அறிவிப்புக்கு இடைக்கால தடை விதித்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. இதுகுறித்து பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் பகிர்ந்து கொண்டுள்ள கருத்துக்களை பார்க்கலாம். மத்திய அரசு முன்னாடி அறிவித்த அந்த அறிவிப்பானை ஜல்லிக்கட்டு அனுமதிக்கக்கூடிய அறிவிப்பானையை தற்போது உச்சநீதிமன்றம் தடை விதித்திருக்கு. இடைக்கால தடை விதித்திருக்கு. அது மத்திய அரசு தான் சட்டப்படி அது அணுக வேண்டும் என்று என்னுடைய கருத்து. உச்சநீதிமன்றத்தில் தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு நடத்த தடை வச்சிருக்காங்க. நம்மளிடையே பார்த்தீங்கன்னா தமாகோடைய தலைவர் ஜி.கே. வாசன் நம்மளோட இருக்காரு. அவர்கிட்ட மத்திய அரசுக்கு என்ன கோரிக்கை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதை பார்த்தீங்கன்னா சார், இப்போ உச்சநீதிமன்றத்தில் இப்போ வந்து தடை வச்சிருக்காங்க. மத்திய அரசு என்ன நடவடிக்கை மேற்கொள்ளணும், அடுத்த கட்டமா எப்படி இந்த வீரர்கிட்ட பாக்குறீங்க? உச்சநீதிமன்றத்தினுடைய இடைக்கால தடை என்பது தமிழர்களுக்கு பெருத்த ஏமாற்றத்தை கொடுத்திருக்கிறது. மத்திய அரசு உடனடியாக இதனுடைய சட்ட நுணுக்கங்களை ஆய்வு செய்து இதற்குண்டான நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்க வேண்டும். மாநில அரசும் தமிழருடைய உணர்வு, அனைத்து கட்சியினுடைய எண்ண ஓட்டம், இதனுடைய ஆர்வலர்கள் பேரவையுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்றவாறு மத்திய அரசோடு இணைந்து செயல்பட்டு உடனடியாக இந்த வீர விளையாட்டு இந்த முறை நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தர வேண்டும். அவசர சட்டம் ஏற்றிருந்தா இந்த ஜல்லிக்கட்டு நடத்திருக்கலாமா சார்? நீங்க ஒரு நல்ல செய்தி வந்தது, அதற்கு ஒரு தடை ஏற்பட்டிருக்கிறது. அந்த தடையை சட்ட ரீதியாகவே உடனடியாக நிறைவேற்றக்கூடிய நிலையை அரசு எடுக்க வேண்டும் என்பதுதான் இப்பொழுது இருக்கின்ற அவசர வேண்டுகோளாக இருக்கிறது. நீண்ட காலமா குளிக்கிறோம், நீண்ட காலமா சாப்பிடுறோம், இது இல்லாம இன்னும் செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னா அது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. இது ஒன்றும் அதிகாரங்கள், நீதி எல்லாமே மக்களுக்கானது தான். மக்களின் உணர்வுக்கு மதிப்பளித்து தான் மத்திய அரசு இந்த முடிவை எடுக்குது, நடத்தி கொள்ளலாம்னு சொல்லுது. அப்ப அது எதனால சொன்னதுங்கிறத புரிஞ்சிருக்கணும். இப்ப நீதிமன்றங்கள் வந்து சட்டம்ங்கிறது எதுக்கு? மக்களுக்காக தானே. சட்டத்துக்காக சட்டத்தை வடிவமைச்சிட்டு மக்கள் வந்தாங்களா, இல்ல மக்களுக்காக சட்டம் ஏற்றப்பட்டதான்னு பார்க்கணும். அப்ப இவ்வளவு சட்ட இது இருந்தும் இந்த மக்கள் திரும்ப திரும்ப அதை கேட்கிறாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளவு அந்த உணர்வோட ஒன்றி போனது உரிமையா இருக்குதுங்கிறத பார்க்கணும். நீதிமன்றம் அதை கவனத்தில் எடுத்திருக்கணும். இப்ப வனவிலங்கு ஆர்வலர்கள், பாதுகாவலர்கள்னு அந்த அந்த வழக்கு தொடுத்தவர்கள் பக்கம் இருக்கிற நியாயத்தையே கவனிக்கிறாங்களே வெளிய, இந்த ஜல்லிக்கட்டு மீது ஆர்வம் கொண்டிருக்கிற அமைப்பாளர்கள், மாடுபிடி வீரர்கள் எதனால நடத்தணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு யாரையாவது விசாரிச்சதாவோ? எத்தனையோ வழக்கு நாங்களும் தொடுத்திருக்கோம். அது சார்பான ஒரு விசாரணை நடந்திருக்குதா? அது என்ன? அதை எதையுமே கவனத்தில் எடுக்காம மொட்டையா நீங்க தடைன்னு சொல்றது இது எப்படி எங்கள் பார்க்கணும், திட்டமிட்டு எங்களுடைய பண்பாடு, எங்களுடைய கலாச்சாரத்தை சிதைக்கிறதுக்கான பெரும் முயற்சியா தான் நாங்க பார்க்கிறோம். அது மிகுந்த மன வருத்தத்தை தருது. இப்ப என்னன்னா, இப்ப நாங்க முடிவு பண்ணிட்டோம், இப்ப தடை இருந்தாலும் நம்ம அதை மீறி நடத்தி காட்டி அதையே ஒரு போராட்ட வடிவமா மாத்தணும்ட்டு வேற வழி இல்லை. என்ன, இப்ப நீங்க இடையில மத்திய அரசு அறிவிச்சது மக்களும் சரி எல்லாரும் உற்சாகமாகி வாடி வாசல்லாம் கட்டி பொங்கலுக்கு காலை ஜல்லிக்கட்டு நடக்க போகுதுங்கிற பெரும் மகிழ்ச்சியில் இருந்த இடத்துல இது ஒரு பெரிய இடியா இருக்குது. இப்ப எப்பவுமே பாருங்க, நாங்க இப்ப மறுசீராய்வு மனுவை தமிழக அரசே போட்டுச்சு. அதை விரைந்து விசாரணைக்கு எடுத்து அதுக்கு ஒரு தீர்வை கொண்டு வந்ததா இல்ல. ஆனா நேத்து போட்டு இன்னைக்கு உடனே வழக்கு எடுத்து உடனே தடையை கொடுக்குது அப்படின்னா நமக்கு எதிரான வேலைகள் வேகமா நடக்குது. ஜல்லிக்கட்டு போட்டிக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது. இது குறித்து பேசுவதற்காக நம்மிடத்தில் விடுதலை சிறுத்தைகளின் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் இருக்கிறார். அவரிடத்தில் நாம் கேட்போம். சார் வணக்கம். மீண்டும் உச்சநீதிமன்றத்தில் ஜல்லிக்கட்டு போட்டிக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது எதிர்பார்த்ததுதான். இப்படி யாராவது உச்சநீதிமன்றத்தை அணுகுவார்கள், தடை விதிக்க கோரி முயற்சிப்பார்கள். அதற்கு இடம் தராத வகையிலே இந்த அரசாணை அல்லது அனுமதி அமைய வேண்டும் என்று நாம் கேட்டுக்கொண்டோம். அவ்வாறு இருக்காது என்று உறுதி தந்தார்கள். ஆனால் இன்றைக்கு தடை விதிக்கப்பட்டிருப்பது பெரும் அதிர்ச்சியை தருகிறது, ஏமாற்றத்தை அளிக்கிறது. அரசு இதற்கு ஒரு அவசர சட்டத்தை ஏற்றிருக்க வேண்டும். அவசர சட்டத்தின் மூலம் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருந்தால் உச்சநீதிமன்றத்தில் இதற்கு தடை விதிக்க வாய்ப்பில்லை. இப்போது மிக குறுகிய கால இடைவெளியில் ஆட்சியாளர்கள் இதை எவ்வாறு நிவர்த்தி செய்யப் போகிறார்கள், மக்களுடைய எதிர்பார்ப்பை எவ்வாறு நிறைவேற்றப் போகிறார்கள்,
குறிப்பாக தமிழகத்தை சார்ந்த அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இதற்கு என்ன முடிவை மேற்கொள்ளப் போகிறார் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறியிருக்கிறது. இப்போதும் நமக்கு நேரம் கடந்துவிடவில்லை. இன்னும் 2-3 நாட்கள் இடைவெளி உள்ளன. இதற்கு இடையிலே ஒரு அவசர சட்டத்தை பிறப்பிப்பதற்கு வாய்ப்பு இருந்தால் அவசர சட்டத்தை பிறப்பிக்க வேண்டும். அதன் அடிப்படையிலே ஜல்லிக்கட்டுவை நடத்துவதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் கேட்டுக் கொள்கிறேன். தமிழகத்தில் பாரம்பரியமாக ஜல்லிக்கட்டு வீர விளையாட்டு என்பது நடைபெற்று வருகிறது. உச்சநீதிமன்ற தீர்ப்பு அதற்கு தடை விதித்தது. தமிழகத்து மக்கள் ஏகோபித்த குரலில் ஆண்டாண்டு காலமாக நடந்து வரக்கூடிய ஜல்லிக்கட்டு வீர விளையாட்டை அனுமதிப்பதற்கு மத்திய அரசு மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அனைத்து கட்சிகளும் அனைத்து பகுதி மக்களும் வலியுறுத்தினார்கள். இந்த பின்னணியில் மத்திய அரசாங்கம் ஒரு அறிக்கை மூலம் நோட்டிபிகேஷன் மூலம் ஜல்லிக்கட்டு வீர விளையாட்டை நடத்தலாம் என்று அறிவித்தார்கள். ஆனால் தற்பொழுது உச்சநீதிமன்றம் அந்த மத்திய அரசின் அறிவிப்புக்கு இடைக்கால தடை என்பது வைத்திருக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக சொல்ல விரும்புவது மத்திய அரசாங்கம் ஒரு அறிக்கை மூலம் அனுமதி அளித்ததற்கு மாறாக அவசர சட்டம் கொண்டு வந்திருக்கலாம். 2015ஆம் ஆண்டே வீர விளையாட்டு நடைபெறவில்லை. இடையில் கூடிய நாடாளுமன்ற கூட்டங்களில் சட்டமாக கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் தற்பொழுது தமிழகத்து மக்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. உடனடியாக மத்திய அரசு மாநில அரசு பொங்கலுக்கு சில நாட்களே இருக்கக்கூடிய இந்த பின்னணியில் உச்சநீதிமன்றத்தில் மனு செய்து அந்த உச்சநீதிமன்றம் பிறப்பித்திருக்கக்கூடிய இடைக்கால தடைக்கு இடைக்கால தடை வாங்குவதற்கு மத்திய மாநில அரசு முயற்சிக்க வேண்டும் மாநில குழு சார்பாக வற்புறுத்துகிறது.